டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் நிர்கதியாய் தவித்து வருகின்றனர். மும்முனை மின்சாரமும் தடையின்றி வழங்கப்படாததால் டெல்டா மாவட்டங்களில் தண்ணீரின்றி கருகும் நிலையில் பயிர்கள் உள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை திருவாரூரில் இருக்கும் நமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன். திருவாரூர்ல இப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க? அங்கே எப்படி விவசாயம் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கு? வான் பொழிந்து தான் பொழியா காவேரி பாய்ந்து திருவாரூர், தஞ்சை, அதே போல திருச்சி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் முப்போகங்கள் விளைந்த விவசாய நிலங்கள் இன்று தண்ணீர் இல்லாமல் வறண்ட பாலைவனமாக மாறி வருகிறது. குறுவை, சம்பா, தாளடி உள்ளிட்ட பருவங்களில் பயிர் வைத்த விவசாயிகள் இன்று தண்ணீர் இல்லாமல் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. இந்தியாவின் முதுகெலும்பு என்று விவசாயத்தை கூறுவார்கள். ஆனால் இன்று விவசாயிகள் கண்ணீர் விட்டு நிற்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாதது, அதே போல மும்முனை மின்சாரம் வழங்காதது உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் டெல்டா மாவட்டம் என்பது தற்பொழுது வறண்ட பாலைவனமாக இருக்கிறது. நாம் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறோம். நம்மிடையே ஒரு விவசாயி இருக்கிறார், அவருடைய கேட்போம். ஐயா வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு? மேட்டூர்ல குறித்த நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாத சூழல் இருக்கு. என்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்க சந்திக்கிறீங்க ஐயா? நாங்கள் இப்போ ஏன் விவசாயத்துக்கு வந்தோன்னு நிலைமையில இருக்கோம். ஏன்னா எங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இப்போ பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எங்களோட பயிர் காயுது. மும்முனை மின்சாரம் வரும்னு சொன்னாங்களே தவிர இதுகிட்டும் வரலை. அதில் என்னென்னா வோல்டேஜ் குறைச்சலாக இருக்குது. ஒரு மோட்ரு குறைஞ்சது திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 மோட்டார்கிட்டும் பாதிப்பு ஏற்படுது. அதுக்கு செலவு மட்டுமே நாங்கள் 15,000 ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. காயில் போயிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணுறதுக்கு. இந்த அரசாங்கம் எங்களை மாற்றம் ஏற்படும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஏமாற்றம் தான் எங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. எதை கேட்டாலும் எங்களுக்கு வெள்ளை அறிக்கையும் எதிர்கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, கலைஞர் ஆட்சியில் எங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. அதை நம்பி தான் நானும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்து என் பையன் வருவானா எனக்கு தெரியாது. அடுத்த தலைமுறை இந்த விவசாயத்துக்கு வருவோம். இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். விவசாயி இந்த ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டு தான் நாங்கள் அங்கே செஞ்சதை தவிர இதுகிட்ட எந்த அதிகாரியுமே பார்க்கல. இல்லை ஒரு அமைச்சராச்சும் பார்க்கலாம். எங்களோட நிலைமையை பார்த்து என்னான்னு கேட்டாவே எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமே தவிர எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எங்களோட பயிர் இந்த நிலைமையில் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எந்த நிவாரணமும் கொடுக்கல. பார்க்கலாமா? முதலமைச்சர் விவசாயி முதுகெலும்புன்னு சொன்னார். எங்களுக்கு பயிர் கடன் தள்ளுபடி செய்கிறேன்னாரு. அதுலேயும் ஏமாற்றம். எல்லாம் மாற்றம் ஏமாற்றம் தான் இந்த ஆட்சியில் எனக்கு ஏற்பட்டிருக்க தவிர நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு அடுத்தது நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அடுத்தது எங்களுக்கு நாங்கள் அகதியாக தான் எங்கேயாச்சும் போகிற நிலைமையில் இருக்கோம். திருவாரூர் மாவட்ட விவசாயிகளை பார்த்துட்டீங்கன்னா அகதியாக தான் நாங்கள் போகிற நிலைமையில் இருக்கோம். நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் சொல்லி எந்த இதுவும் கிடையாது. எல்லாமே எங்களுக்கு இது ஏமாற்றம் தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோமே தவிர இந்த இதில் இதே கிடையாது. அவர் முதலமைச்சர் சொல்கிற மாரி அவர் காட்டுறாரு, இப்படி கையை காட்டுறாரு சட்டமன்றத்தில். விவசாயியோட நிலைமையும் அதுமாரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இதிலே பார்த்தா அதுமாரி தான். எதை கேட்டாலும் சரி, நாங்கள் சட்டமன்றத்தில் வச்சு முதலமைச்சர் ஏதோ வச்சு விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு ஆறுதலான அறிவிப்பாருன்னு நினச்சி அங்கேயும் எங்களுக்கு ஏமாற்றம் தான். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன அகதியாக போகிறது தவிர எங்களுக்கு வேறு இதே தெரியல. அம்மா நட்டம். எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க? இப்போ எவ்வளோ சார் உங்களுக்கு செலவாயிருக்கு? இதுக்கிட்ட எங்களுக்கு 30,000 செலவாயிருக்கு. 30,000. எங்களை ஆள் பற்றாக்குறை வேறு ஏற்பட்டுருக்கு. எங்கள் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சலாக வருது. சென்ற ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இதாக இருந்தது. மேட்டூர் அணையை தண்ணி திறந்து விட்டாங்க, தொகுப்பு கொடுத்தாங்க, இதெல்லாம் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு இதில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோமே தவிர இப்போ உள்ள நிலைமையில் இந்த மோசமான நிலைமை இருக்குது. எந்த அதிகாரிகளும் முதலமைச்சரோட வர வேண்டியதில்லை. ஒரு அமைச்சரை பார்த்து ஆய்வு பண்ணி என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தாவே எங்களுக்கு ஒரு இது இருக்கும். எதுவுமே பார்க்காம சட்டமன்றத்திலையும் இதிலையும் இருந்துக்கிட்டு ஏசி ரூம்லேயும் இருந்துக்கிட்டு அங்கேருந்து இது பார்த்தேன். என்ன எங்களோட நிலைமை என்ன ஆகும்? நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவர்? இந்த பகுதியில என்ன ஐயா சூழலா இருக்கு? இந்த பகுதி திருவாரூர் மாவட்டத்தோட கொரடாச்சேரி வட்டாரத்தை சேர்ந்த பகுதி. இந்த பகுதி திருவாரூர் மாவட்டத்தோட கொரடாச்சேரி வட்டாரத்தை சேர்ந்த பகுதி. இந்த பகுதி நாங்கள் எதையோ நம்பி எதிர்பார்த்து குறுவை சாகுபடி செஞ்சோம். அந்த சாகுபடியில் இப்போ தோல்வி அடைகிற ஒரு நிலைமை உண்டாயிட்டு எங்களுக்கு.
ஏன்னா மின்சார தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான மாற்று ஏற்பாடை இந்த மின்சார வாரியமோ இந்த அரசாங்கமோ செய்யலை. இதை பற்றி பல முறை மாவட்ட நிர்வாகம் உட்பட மின்சார வாரியத்தில் பல முறை முறையிட்டும் கூட இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. பல இடங்களில் குடிநீருக்கே தட்டுப்பாடு இருக்குது. இதெல்லாம் அரசாங்கம் கண்டுக்கல. அவங்க என்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வழியில் போயிட்டுருக்காங்க. இந்த விவசாயிகளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போகிற கலைஞர் டிவிக்கு விவசாயிகள் சார்பாக முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வேறு எந்த தொலைக்காட்சியும் இன்னும் எங்கள் பக்கம் வந்து இது மாதிரி விஷயத்தை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு போகல. முதல்ல கலைஞர் டிவிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய குறைகளை இந்த நேரத்தில் சொல்கிறோம். இப்போ அடுத்தது மின்சாரம் இல்லை, தண்ணி இல்லை, காஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து குறுவை தொகுப்புன்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்த குறுவை தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு தொகுப்புங்கிறான். அதுக்கு 1000 கண்டிஷனை போடுறான். இந்த கண்டிஷன் எதுவுமே நம்மளுக்கு வந்து பொருத்தமாக இல்லை. இது கொடுக்கறதுக்கான வழியாக தெரியல, ஏமாத்துறதுக்கான வழியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த குறுவைக்கு கிடைக்க வேண்டிய சில சலுகைகள்லாம் இருக்க, உழவு மானியம் அது மாதிரிலாம் முன்னெல்லாம் கொடுத்தாங்க. சென்ற அரசாங்கத்தில் நிறைய கொடுத்தாங்க. அதெல்லாம் இவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இவங்க புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்களே தவிர அது எதுவும் விவசாயிகளுக்கு பயனளிக்கிறத மாதிரி இல்லை. இதெல்லாம் அரசாங்கம் தீர்த்திக்கணும். இவர் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி வேளாண் அமைச்சர் பக்கத்து ஊர் தான் கும்பகோணம். அவருக்கு வேளாண்மை தெரியுமா இல்லையாங்கிறதே தெரியல. ஆனால் அவர் இந்த பக்கமே வந்து பார்க்கல. என்னன்னு தெரியல. வேளாண்மை அமைச்சர் பக்கத்தில் இருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த கும்பகோணத்துக்காரு வருவார், அவரும் வேளாண்மையை பற்றி தெரிஞ்சவர், எங்களுடைய அந்த மாதிரி குறைகள் எல்லாம் அரசாங்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை இல்லை. கடன் தள்ளுபடிங்கிற பேரில் பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் எந்த அரசாங்கமும் கடன் தள்ளுபடி செஞ்சப்ப இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வாங்கினவங்க அல்லது இவ்வளோ ரூபா வாங்கினவங்கிற ஒரு நிபந்தனை எல்லாம் இல்லாமல் முழு கடனையும் தள்ளுபடி பண்ணாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் ஏகப்பட்ட நிபந்தனை. முதல்ல ஒரு ஸ்லாபு, அதை கேன்சல் பண்ணாங்க. இப்போ ஒரு ஸ்லாபு, இதுவும் கதைக்காது, இது விவசாயிகளுக்கு பயனளிக்காது, இதையும் கேன்சல் பண்ணணும். அரசாங்கம் செயல்படுற அரசாங்கமாக இருந்தால் தான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். சும்மா சினிமா எடுக்கிற அரசாங்கமாக இருந்தால் காப்பாற்ற முடியாதுங்கிறத அரசாங்கத்தை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே எத்தனை லட்சம் ஹெக்டர் நம்ம ஏக்கரில் பயிர் சாகுபடி செஞ்சுருக்கோம்? கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடியோட பரப்பு என்பது இந்த 6 லட்சம் அந்த அளவில் அதிகரிச்சது. இந்த வருஷம் எவ்வளோ வருதுன்னு நினைக்கிறீங்க? என்ன சூழலாக இருக்காது? இந்த குறைந்தபட்சம் ஒரு 20% அதிகரிச்சிருக்கு. வழக்கமான குறுவை சாகுபடியை விட கோடை குறுவை சாகுபடிங்கிறது முன் குறுவை சாகுபடின்னு சொல்லுவாங்க, அது இந்த தடவை அதிகமாக இருக்குது. ஏன்னா காரணம் என்னென்னா தண்ணி வராது, மேட்டூர்லேருந்து தண்ணி வர போகிறதில்ல, குறுவைக்கு தண்ணி வர போகிறதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தவறான வழி நடத்தலாம் இல்லை என்னன்னு தெரியல. அதன் காரணமாக ரொம்ப பேர் அது வேண்டாம் குறுவை நட்டுருவோம், கோடையில் குறுவை நட்டுருவோம்னு நட்டுட்டோம். நட்டவங்களாம் நடு ரோட்டில் நிற்கிறோம். எங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்கிறதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் குறுவையை நட்டுவிட்டு இந்தா வரும் தண்ணி அந்த வரும் தண்ணி, கரண்ட் இப்போ வந்துடும், 3 பேஸ் வரும், இப்போ சாயந்தரத்துக்கு இன்றைக்கி சப்ளை சரியாயிடும், அப்படின்லாம் பல எதிர்பார்ப்பில் இருக்கமே தவிர எங்களுக்கு இது வரைக்கும் அந்த தீர்வு கிடைக்கல. மின்சார தீர்வு சுத்தமாக கிடைக்கல. தூர்வாரண பணிகளும் பாதி அப்படியே அங்கங்கே செஞ்சு வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டுட்டு அந்த தூர்வாரணையும் செய்யலை. அதையும் வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு இது உங்கள் வழியாக கொண்டு போக விரும்புகிறோம். இந்த பகுதிகளில் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அந்த விவசாயி நம்மிடையே புலம்புகிறார். இன்னொருத்தர் இருக்கிறார், கேட்போம். ஐயா வணக்கம். என்ன இருக்குங்க, இவ்வளோ பேர் புலம்புறாங்க. நீங்கள் எத்தனை ஏக்கரில் விவசாயம் பயிர் பண்ணியிருக்கீங்க? தண்ணீர் கரெக்டாக வந்துதா? மின்சாரம், இந்த மும்முனை மின்சாரம் உங்களுக்கு கிடைக்குதா ஐயா? அதாவது பொதுமக்களுடைய விவசாயிகளுடைய கருத்துக்களை பொதுமக்களுக்கும் அரசுக்கும் எடுத்து செல்லும் கலைஞர் டிவிக்கு மிக்க நன்றி. நெறியாளர் அவர்களே சொல்லிட்டாங்க புலம்புறாங்கன்ட்டு. அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியுதா? அதாவது வேறு வழியே இல்லைன்னா புலம்பி தாங்க ஆகணும். வழி தெரிஞ்சவன் தான் வழியோடு போக முடியும், அப்படிலாம் புலம்பி தான் நிற்கணும். நீங்கள் எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாமல் ஃப்ரீ போர் தரேன்னாங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே ஃப்ரீ மின்சாரம் இலவச மின்சாரங்கிறீங்க. என்ன கட்டமைப்பை உருவாக்கிறீங்க? தூத்துக்குடி, நெய்வேலி, கல்பாக்கம், மேட்டூருங்கிறது நீங்கள் தண்ணியை திறந்தா தான். ஸோ 4 இடத்துல தான் நம்மள்ட்ட பவர் பாயிண்ட்டு இருக்குது. பவர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து அதிகப்படுத்தாமல் ஃப்ரீ பொறுத்து தரேன்னு சொல்லி நீங்கள் மின்சாரத்தோட அளவை தான் குறைக்கணும். அன்னன்னைக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கான், அன்னன்னைக்கு குடி போகிறான், அவனுக்கு நீங்கள் மின்சார சப்ளை கொடுக்குறீங்க. மின்சார பற்றாக்குறையை வச்சுக்கிட்டு நீங்கள் மும்முனை மின்சாரத்தை 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு கொடுக்கவே முடியாது. அப்போ அதை பாருங்கள், தெரிச்சு கிடக்கு வயல்லாம். நீங்கள் ஒன்று கவர்மெண்ட் பாலிசி டிசிஷன் கரெக்டாக இருக்கணும். என்னதான் பண்ணு, இதுக்கு மேலே பண்ணாத.
நான் உனக்கு மானியமாக தரேன். நிறைய உலக நாடுகளில் நிறைய செய்கிறாங்க. நீ பண்ணாதயா, சாகுபடி பண்ணாத, நான் உனக்கு ஏக்கருக்கு இவ்வளவு கொடுத்துட்றேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, ஒரு முகத்துக்கு பண்ணால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் மேட்டூர் தண்ணி வர விட்டு எங்களுக்கு பண்ண சொல்லுங்கள். இப்போ வந்து இப்போ காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் வந்து நம்ம வந்து இப்போ அரசோ உலக நாடுகளோ எல்லாமே பயப்படுற அளவுக்கு தான் ஒரு சூழல் இருக்குது. அந்த ஒரு சூழலில் இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறதுல நம்மளுக்கு வெயில் கடுமையாக இருக்குங்கிறான். அந்த வெயிலை எப்படி சமாளிக்க போகிறோங்கிற, மழை வந்தாலும் பெருமழையாக வரும், வெயிலும் கடுமையாக இருக்கும். அப்போ நீங்கள் விடுற தண்ணிகள்லாம் ஆவி ஆகுறப்ப டெபாசிட் ஆகிறது சால்ட்டு மட்டும் தாங்க. கீழே டெபாசிட் ஆக ஆக இந்த ஏரியா கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு சில ஏரியாவில் ஒட்டு மொத்தமாக எரிஞ்சிருக்கு. ஒரு நெருப்பு குச்சி வச்சிங்கன்னா ஏக்கர் கணக்கில் எரிஞ்சிட்டு போகும். அவ்வளவு மோசமான ஒரு சூழலில் விவசாயிகள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அரசு வந்து இதை பற்றி மக்கள்கிட்ட தொடர்பு கிடையாது. ஏஏஓ விஏஓ இவங்க யாரும் வந்து பார்க்குறதும் கிடையாது. நான் கூப்பிட்டு சொல்லி கலெக்டர் நீடாமங்கலம் ஆராய்ச்சி பண்ணையிலேருந்து வந்து பார்த்தாங்க. இது ஏதோ ஒரு கருப்பு சார் உறிஞ்சும் பூச்சி போயிடுச்சுன்னா எத்தனை ஏக்கர் போயிருக்கு, ஒட்டுமொத்த ஊரே காலி. நாங்கள் பார்த்து என்னென்னு டிசைட் பண்ணி மருந்தடிக்கிறது உள்ளார முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மின்சார பற்றாக்குறை கடுமையாக இருக்கிறதால மின் மோட்டார் பழுதுங்கிறது கடுமையாக போயிட்டுருக்கு. அவங்க ஒரு மோட்டரை நீங்கள் ஏற்றி இறக்கணுன்னா 15,000 ரூபா ஆகணும். விவசாயிக்கு வந்து இப்போ அன்னன்னைக்கு வாழ்வாதாரத்தை ஓட்டுறது, நல்லது கெட்டது தேவைகள், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நாங்கள் விவசாயம் பண்ணாமல் இருக்க முடியாது. இதை நம்பி தானே எங்களுக்கு பொருளாதாரமே. அப்போ நாங்கள் இதையும் பண்ணணும்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு இதில் பருத்தி போட்டிருக்கிறாங்க. பருத்தி அதை தாண்டி மோசமாக இருக்குது. இத்தனையோ இதில் தான் காய்தாக இருக்குது. ஒரு 4 பூ எடுத்தோம்னா 1 கிலோ துயர்றது. இப்போ 60 பூ எடுத்தால் கூட 1 கிலோ தர மாட்டேங்குது. கவர்மெண்ட்டு அதுலேயும் கோட்டை விட்றாங்க. கவர்மெண்ட்டு முதல்ல மக்களை சந்திக்கிறதுக்கு எளிமைப்படுத்தணும். மக்களுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கான தொடர்பை நீங்கள் தெளிவுபடுத்தாமல் நீங்கள் வந்து விவசாயிகளை ஜெயிக்க வச்சுட்றோம், நான் அதை கொடுத்துட்றேன் இதை கொடுத்துட்றேங்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய். இது வந்து சாத்தியப்படுற விஷயமும் கிடையாது. என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லணும். இன்னது தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் நான் பண்ணுவேன். அவ்வளவு பிரச்சனைகள். இப்போ விவசாயிகள்லாம் கடனை நீங்கள் கடன் தள்ளுபடி அட்டமே இதே போல் போட்டு நாங்கள் கிட்டத்தட்ட கலைஞர் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 2006-07 நாங்கள் எல்லாரையுமே எங்களை பொறுத்தவரையில் கட்சியும் ஜாதியும் பற்றி பேசக்கூடாதுங்கிறது எங்கள் சங்கத்தோடைய ஒரு பெரிய பாலிசி வச்சுருக்கிறோம். கட்சியை பற்றியும் பேச வேணாம், ஜாதியை பற்றி பேச வேணாம். எல்லா கட்சியும் தவறுனா தவறு சுட்டி காட்டுறது தான் நம்மளோட விவசாயத்திட்ட போராட்டங்கிறது. அந்தந்த கவர்மெண்ட்டை எடுத்து தான் போராடணும். கேட்குறப்ப கொடுக்கலன்னா நாங்கள் போராட்டம். இதுதான் அன்றைக்கி ஒரு 1000 பேரோட போராடுறோம்னா ஒன்று குறைஞ்சபட்சம் அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணி அழைச்சி வரணுங்க. அவங்களுக்கு காசு பணம் கொடுக்க வேணாம். அவங்களுக்கு தண்ணி நான் அடிப்படையாக தண்ணி கொடுத்தாகணுங்க. டீ வாங்கி கொடுக்கணும், ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும். இதுக்கு அவங்கள எல்லாருமே டிரான்ஸ்போர்ட் பண்ணி 1000 பேர் அழைச்சி வரதுக்கு 50,000 செலவாகுது. அங்கங்கே பிச்சை எடுக்காத குறையா எல்லாத்தையும் வாங்கி வசூல் பண்ணி ஒரு நாங்கள் எங்களோட எதிர்ப்பை ப்ரொடெஸ்ட் பண்ணுறப்போ கவர்மெண்ட் என்னன்னு தெரியாமல் கண்டுக்காமல் போனால் அப்போ வந்து கேவலப்படுத்தப்படுறோம். நாங்கள் 2ஆம் தர குடிமக்கள் ஆக்கப்படுறோம். அந்த கவர்மெண்ட்டில் தள்ளுபடிங்கிறது கலைஞர் பீரியடில் ஒட்டுமொத்தம் 8,000 கோடி பண்ணார். அதை மத்திய அரசு பார்த்துட்டு 53,000 கோடி அப்போ பண்ணினாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியட்லையும் பண்ணினாங்க, இல்லைன்னு சொல்லலை. பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இதை மறுமாற்று கடனை வச்சாங்க. எம்டிசிஎல்னு வச்சுக்கோ, அதுக்கு நீ தனியாக கடனை வாங்கி வச்சுக்கணும். அந்த கடன் இன்னும் கட்டலைங்கண்ணா. நான் இல்லை, இந்த நிற்கிற விவசாயிகள் எல்லாருமே இந்த மத்திய கால கடன் பேர். அதுக்கு மத்திய கால கடன் இன்னமும் இருக்குது சொசைட்டியில், பாக்கியாகவே இருந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி கட்ட முடியாதுங்க எங்களால். திரும்பி வாங்கின கடனை கட்ட முடியாது. இப்போயும் இப்போ அரசு கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்குங்க. தயவு செஞ்சு அத்தனை கடனையும் இப்போ கடன் தள்ளுபடி நீங்கள் என்ன சொல்லிட்டு கேட்டீங்க. இப்போ நான் வந்தால் விவசாயிகளுடைய அனைத்து கடனும் தள்ளுபடி பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க எங்கள்கிட்ட. அப்புறம் ஏன் மாற்றி பேசுகிறீங்க? இதில் இந்த அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிஸ்கைட் பண்ணுறாங்க. இவங்களை ஆட்சியில் வச்சுக்கிறதும் ஆட்சியை விட்டு அகற்றுறதும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையில் தாங்க இருக்குது. இப்போ அவங்கள சுற்றி நிற்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் சரியில்லாத ஆட்களுங்க. இதுதான் என்னுடைய இது. நீங்கள் என்ன எது வேணாலும் நடவடிக்கை எடுத்துகிட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கொஞ்சம் ஐடியாவை கொடுக்கணுங்க. என்னென்ன பண்ணலாம், இப்படி பண்ணால் தான் விவசாயிகளை கவர்ந்து பண்ணலாம், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்குங்கிறத விட்டுட்டு கவர்ச்சிகரமாக நீங்கள் அரசியலில் வந்தப்போ நீங்கள் அரசியல்வாதி, இன்றைக்கி நீங்கள் அரசுக்கு ஊழியர், அரசாங்க ஊழியர். நீங்கள் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் உங்கள் மனசில் பட்டதுக்கெல்லாம் சட்டசபையில் பேச முடியாது. நீங்கள் என்னங்கிற பொறுப்போட நடந்துங்க. தயவு கூர்ந்து என்ன செய்யலாம், என்ன விவசாயிகளை காவந்து பண்ணால், பொதுமக்களை காவந்து பண்ணால், நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அங்கிறத நம்ம முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கலன்னா திரும்பவும் தோத்தாங்க போவார். முரசொலி கேட்கலாம், எவ்வளோ ஆதங்கங்கள் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குன்னு பார்க்கலாம். கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய இந்த மேட்டூர் தண்ணீர் காவிரி தண்ணீர் பார்த்தீங்கன்னா
சரியாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டிருந்தால் விவசாயிகள் செழிப்பாக, அதாவது பசுமை நிறைந்த இந்த டெல்டா இன்று வாடி இருக்காது. அது போல சூழல் என்பது இருக்குது. ஐயா, நீங்க எத்தனை ஏக்கர்ல பயிர் வச்சிருக்கீங்க? நீங்க கருகி இருக்கு, உங்களுடைய நிலத்துல என்ன மாதிரியான சூழல் இருக்கு? எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கீங்க? தண்ணீர் வந்தது ஐயா உங்க? இதே பொசிஷன் தான். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடிய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டமாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 12ஆம் தேதியை நம்பி நாங்கள் எல்லா முப்போக சாவடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு போக சாவடிக்கு வழி இல்லாமல் முன்முனை மின்சாரத்தை நம்பி நாங்கள் சாவடி பண்ணணும். சாவடி பண்ணி இந்த பயிரை பாருங்கள் கருகி போயிருக்கு. இது கிட்டத்தட்ட இன்னைய செலவு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா ஆகிட்டு. இதுக்கப்புறம் இந்த பயிரை கருவுனதை நாங்கள் எப்படி கொண்டு வர்றது? இந்த ஒரு திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் வந்து இபிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 10 கொண்ட இலக்க நம்பரு. இதுக்கு அடிச்சிங்கன்னா உங்கள் மின்சார குறை எல்லாமே தீரும் அப்படின்னாங்க. அதுக்கு அடித்தோம்னா உங்கள் கம்பெனி ரீஸ்டர் ஆகிட்டு உடனே இப்போ எடுப்பாங்கண்ணா. வோல்டேஜ் பிரச்சனை. ஒரு மோட்டாருக்கு 180 மெகாவாட் மின் வேணும். ஆனால் வர்றது வோல்டேஜ் 110 200க்குள்ளே வர்றதே இல்லை. வீட்டில் உபயோக பொருள், மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் அவுட்டு, ஃபேன் அவுட்டு. மோட்டாரை ஒரு தூக்கி இறக்குறாந்தா ஒரு மோட்டார் இப்போ இன்றைய பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா 8 மோட்டர் போயிட்டு மேல் நீர்த்தேக்க தொட்டியில் குடி தண்ணீர் இல்லை. இவ்வளோ பிரச்சனையை நம்ம மாவட்ட நிர்வாகத்தை சொன்னால் செவி கொடுத்து காது கொடுத்து யாரும் கேட்கறதில்ல. இந்த விவசாயி நம்ம தற்கொலையை நம்பி தான் சாகணும். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை ஆகிட்டு, உரம் இல்லை, தண்ணி இல்லை, ஆறு தூர்வாரப்படல, இப்படியே பல பிரச்சனையை விவசாயம் சந்திச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறாரு, விவசாயத்துறை வந்து கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நாங்கள் தயார், நாங்கள் நாற்று பறித்து நாங்கள் நடுறதுக்கு நாங்கள் தயார், நாங்கள் விளையாட போகிறோம். அவங்கள வந்து நாற்று பறித்து ஒரு நாள் வேர்வை சிந்தி வயலில் அண்டை போட்டு நட சொல்லுங்கள், நாங்கள் இந்த விவசாயத்தை விட்டு வெளியாயிடுறோம். இப்படி ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டமாக இருந்தப்போ கூட நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த அரசு வந்து எந்த விதமான செவி கொடுத்து கேட்கல. 200 அடி பள்ளத்தில் நிற்கிறோம். கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. கடன் தள்ளுபடியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய விவசாயிகள் சாவு தற்கொலைக்கு போயிடும். என்னென்னு கேட்டிங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை பொறுத்தளவு நாம்ஸ் அவங்களுக்கு உண்டு. சிறு குறு விவசாயி 2.5 ஏக்கர் 5 ஏக்கர்னு சொன்னாங்க. அந்த 5 ஏக்கர் வரைக்கும் இது வரைக்கும் தள்ளுபடி இல்லை. அந்த தள்ளுபடி 200 அடி இடத்துல சிறு விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபா சொசைட்டி நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. குறு விவசாயிக்கு 94,000 ரூபா கொடுக்கணும். இவங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க கடன்? இது தள்ளுபடிங்கிற பேரில் விவசாயிகளை கொண்டு போய் நடுக்கடலில் தள்ளுற மாரி இருக்குது. இந்த இப்போ எல்லா விவசாயிகளுக்கும் இந்த கடன் தள்ளுபடி வரணும். முன்மனை மின்சாரம் இன்னைக்கு வந்து நீங்கள் இருக்கீங்க, கலைஞர் டிவிக்கு நாங்கள் ஒரு நன்றி சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு மீட்டர் எடுத்துகிட்டு இபி நிர்வாகத்தை வர சொல்லுங்கள், என்ன வோல்டேஜ் வருது, இந்த பக்கத்தில் போர் இருக்குது. இதை பல முறை பண்ணி இபியில் சொன்னோம்னா ஜாமான் இல்லை, ஆள் இல்லை, லேபர் இல்லை அப்படிங்கிறதே தகவல் சொல்கிறாங்க. இது ஏற்புடையது இல்லை. நாங்கள் வந்து இப்போ பல கட்ட போராட்டங்கள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது எங்களுக்கு ஆற்றுல தண்ணி வந்தால் தான் இன்னமும் இந்த பயிரை கவர்ந்து பண்ணோம். திருவாரூர் மாவட்டத்தை கணக்கெடுத்து நிவாரணம் வழங்கணுன்னு கேட்டுக்கிறோம். வரக்கூடிய மின்சாரம் கூட இங்கே முறையாக வருவதில்லை. இங்கே பம்பு செட்டுகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மோட்டார்கள் தொடர்ந்து பழுது ஏற்படுது, வோல்டேஜ் வந்து குறைவாக வருகிறது. பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐயா, என்ன சூழல் ஐயா உங்கள் வயலில் என்ன சூழலாக இருக்குது? உங்களுக்கு முறையாக மின்சாரம் வருதா? நீங்களே பார்க்கலாம், இந்த இடத்துல 20 நாள்லேயே கருகி போயிருக்கக்கூடிய பயிரெலாம் இருக்குது. உங்கள் பகுதியில் எப்படி இருக்குது? விவசாயிகள் என்ன சூழலில் இருக்காங்க, என்ன நிலைமையில் இருக்காங்க ஐயா? பயிர் வைக்கலான்னு நினைக்கிறாங்களா, இல்லை குறுவையை முற்றிலுமாக கைவிட்டணும்னு நினைச்சிருக்காங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏமாற்றத்தான் மிஞ்சி நிற்கிறோம். அரசாங்கம் 18 மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், ஆனால் கொடுக்கறது 12 மணி நேரம். 12 மணி நேரம் மின்சாரத்தில் கண்டினியூஷனாக கிடையாது. பகலில் 12 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா 12 மணி நேரம் சும்மா கிடக்கும். அதுக்கப்புறம் 12 மணி நேரம் கொடுப்பாங்க. அந்த தண்ணி வாய்க்காலில் போகிறோட சரியாக போடும். மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மின்சார வாரியம் முற்றிலும் தோல்வி. மின்சார வாரியத்திலேருந்து மனு கொடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை சீர் பண்ணி கொடுங்க, ஒரு ஒயரை அறுந்து கிடக்குன்னு சொன்னால் அந்த ஒயரை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு 1 மாதம் ஆகுது. மீறி வந்து கேட்டால் அந்த வேலை செய்கிறவங்க கான்ட்ராக்ட் லேபர், நாங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கணும் எங்கள்கிட்ட கெடுக்குறாங்க. நாங்களே வாழ்கிறது சிரமமாக இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் நாங்களாம் ஒரு காரில் போய் நாங்கள் பார்த்ததில்லைங்க. போன கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காதில் கிடக்கிற நகையெல்லாம் அடை வைக்கும்போது 2 பவுன் 3 பவுனுக்குள்ளே இருந்தால் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தள்ளுபடின்னு சொல்லிவிட்டு திரும்ப தள்ளுபடி வந்துச்சுன்னு சொன்னால் பாதி பேருக்கு கூட கிடைக்கலங்க. 14 லட்சம் விவசாயின்னு பேப்பரில் படிக்கிறாங்க. 14 லட்சம் விவசாயிக்கு கேட்டிங்கன்னா 75,000 கல்லுபடி, 1 லட்சம் வந்தால் 30,000 பள்ளிவிட்டு ஒரு 5,000 லட்சம் கோடி 6,000 கோடி சொல்லுறான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து 7,000 கோடி தள்ளுபடி பண்ணார். அந்த அம்மா எடப்பாடி பழனிசாமி 16,000 கோடி தள்ளுபடி பண்ணார். மகாராஷ்டிராவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 55 லட்சம் விவசாயின்னு சொல்கிறாங்க. எங்களை காப்பாற்றுறதுக்கு நாதி இல்லை. சினிமா மாதிரியே போயிட்டு இருக்குங்க உலகம். அவர் முதலமைச்சர் சினிமாவிலேருந்து வந்தார்,
அவரும் உலகத்தெல்லாம் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற விவசாயத்தை பார்க்கும்போது அவருக்கு மனசு இருக்கா என்னான்னு தெரியல. அவர் ஸ்டாலினை எதுக்காக தான் போராடுற வழியா எங்களை காப்பாற்ற போகிறோம்லங்க. எங்கள் நிலைமை பிச்சை தான் எடுக்கணும் கடைசி சூழ்நிலை. ஒரு ஏக்கருக்குங்க 40 சிப்பங்க. 40 சிப்பம்னா 1600 கிலோங்க. இந்த 1600 கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்கு 120 நாள் நடக்கணுங்க. இந்த 120 நாளைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு 100 ரூபா வச்சாலும் 12,000 ரூபாய்க்கு எங்களுக்கு லாபம் கிடைக்கணுங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு விவசாயிக்கு ஒரு போக சந்தையில் போய்ட்டுன்னு சொன்னால் 3 வருஷம் கஷ்டப்படணுங்கிறாங்க. ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும், ஒரு வீட்டில் நல்ல சோறு திங்கன்னா முடியலைங்க. அங்காடி அரிசி தாங்க இன்றைக்கும் சாப்பிட்றோம், இதான் உண்மை. அங்காடியில் கொடுக்குறீங்க, அதுவும் கொடுக்கலைன்னா நாங்கள்லாம் ஒரு வேலை பழைய சோமாலியாவில் இருக்கிற மாதிரி தான் தெரியணும். எலும்பு தான் தெரியும் எங்களுக்கு. எங்களை காப்பாற்றுங்க, இல்லாட்டினா நாங்கள் தற்கொலை செஞ்சு தவிர வழி இல்லைங்க. எங்கள் வயல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எரிஞ்சு கிடக்கு. மின்சாரத்தை கேட்டிங்கன்னா வோல்டேஜே வரல, கேட்டால் சரியாயிடுங்கிறாங்க. எங்களை காப்பாற்றுறது யார்? எங்களை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? ஏதோ இப்போ இந்த டிவியில் வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா நாங்களும் நிரபராதி தாங்க, நாங்களும் ரோட்டில் தான் நிற்கணும். எங்களை தயவுசெய்து காப்பாற்றுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். எங்களுக்கு சூழ்நிலை சரியா இல்லை. எங்கள் விவசாயிக்கு என்ன தள்ளுபடி பண்ணுங்க, புதுசாக கடன் கொடுங்க, விவசாயத்துக்கு விதைக்கு மானியம் கொடுங்க. நீங்கள் சொல்லி தானாங்க நாங்கள் 18 மணி நேரம்னு சொல்லி நாங்கள் வந்து தெளிச்ச இடத்துல பாருங்கள் கருவி போயிட்டு ஒரு வேளாண்மை துறை அதிகாரி யாராவது பார்க்குறாங்களா? ஒரு அமைச்சர் தான் பக்கத்தில் கும்பகோணத்தில் இருக்க, அவர் தான் வந்து பார்க்குறாரா? யாருமே பார்க்கலையா? எங்களை யார் தான் காப்பாற்ற போகிறா? முடியலையா எங்களை வேறு நாட்டுக்கு ராஜ்யம் போக சொல்லிவிடுங்க, நாங்கள் போயிடுறோம். இதான் சாமி எங்கள் நிலைமை. எங்களை காந்து பண்ணுங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாழினேன் என்று வள்ளலார் கூறுவார். அதுபோலவே இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் வாடி இருக்கிறார்கள். கண்ணீர் மல்க அவர்களுடைய சூழல் என்பது இந்த டெல்டா மாவட்டத்தில் கள நிலவரமாக இருக்கிறது. முரசொலி. திருவாரூரிலிருந்து கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மணிவண்ணன்.